இன்றைக்கு விஜயகாந்துடைய அரசியலை முன்னெடுத்து செல்வது விஜய். கவினுடைய படுகொலையில் முக்கியமான வழக்கறிஞர்களாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் தான் அந்த வழக்கை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இரண்டாவது மாநில மாநாட்டில் கவினுடைய பிரச்சனையை அவர் உதாகரமாக வெடிக்க வைக்கப் போகிறார். 2026 தேர்தல் என்பது இருக்கிற எல்லா கட்சிக்கும் புலியை கரைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. வானம் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப விஜய் மதுரை மாநாட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் சார்? ஏன் மதுரை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு சார்? தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று பூம்புகாரில் இருந்து மாதவியை திருமணம் செய்து மணிமேகலையை ஈன்றெடுத்ததற்கு பிறகு கோவலன் உணர்ந்தான், நம் உண்மையான மனைவியாக கண்ணகி மட்டுமே காட்சியளிக்கிறாள் என்று கடம் பிடித்து அவன் பூம்புகாரிலிருந்து தஞ்சை மாநகரை நோக்கி நடந்து பிறகு மணப்பாறை வழியாக நத்தம் சென்று மதுரை கூடல் மாநகரில் அவள் தன் வாழ்வியல் பயணத்தை தொடங்குகிறான். ஆனால் இயற்கையாகவே தனது காலில் பிறந்த காற்சிலம்பு களவு போய்விட்டது என்று பாண்டிய மன்னன் அவனுடைய காற்சிலம்பை அறிவிக்கிற போது வறுமையில் வாடிய கோவலன் கண்ணகியின் காற்சிலம்பை எடுத்து ஒரு பொற்கொள்ளனிடம் கொண்டு போய் விற்கிற போது அந்த பொற்கொள்ளன் மன்னருக்கு தகவல் அனுப்புகிறான், உங்களுடைய காற்சிலம்பு என் கொல்லர் பட்டறையில் காத்திருக்கிறது என்று சொன்னான். கொண்டு வா என்று மன்னன் அறிவித்தான். ஆனால் படை வீரர்கள் கொன்றே வந்தார்கள் கோவலனை. நீதி கேட்டாள் கண்ணகி. மதுரை மாநகரம் பற்றி எரிந்தது. இதை நாம் படித்திருக்கிறோம். கற்புக்கு அரசி கண்ணகி என்று சொல்லுவார்கள். என்னால் அதை ஏற்க முடியாது. கற்பனை காவியம். கோவலோடு வாழ்ந்தவள் எப்படி கற்பை அழிக்காமல் வாழ்ந்திருப்பாள் என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். அந்த கூடல் மாநகரில் நாயக்கர்களின் பொற்கால ஆட்சி நடைபெற்ற மதுரை மண்ணில் இந்த தேசத்தின் அவலங்களை பறைசாற்றுவதற்காக நாசகர ஆட்சிகள் இந்த நாட்டை சுருட்டி கொண்டிருக்கிற சூழலில் யானோ கல்வன் யானோ அரசன் என்று தன் நிலை குறைந்து பாண்டிய மன்னன் மன்னர் அறவையிலேயே மரணமுற்ற காட்சியைப் போல இங்கே நீதி வேண்டி நடத்துகிற ஆட்சிகள் நாதியற்ற ஆட்சிகளாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்து சகிக்க முடியாமல் கூடல் மாநகரை இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு நீதிக்கான நெடிய பயணத்தை எந்த கூடல் மாநகரத்தில் கேட்க வேண்டுமோ அதே கூடலில் கேட்பதற்கு கங்கையாற்றின் கரையில் அமைந்திருக்கிற பிரமாண்டமான இடத்தில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் குழுமுகிற இடமாக காட்சி தருகிற சூழலை இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் இல்லை, தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த பரிணாமத்தின் 2வது மாநில மாநாட்டை அறிவித்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சிக்கு புளிய கரைச்சிருக்கு. குழந்தை பிறந்த 1.5 ஆண்டுகளில் 2 மாபெரும் மாநாடுகளை நடத்துவதற்கு அந்த குழந்தை யோசித்திருக்கிறது என்றால், ஒரு குழந்தையை பார்த்து பயப்படுகிற இடத்தில் ஆளும் அதிகார வர்க்கமும் ஆண்ட அதிகார வர்க்கமும் பயந்து போய் கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு கூடல் மாநகரில் கூடுகிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அறைகூவல் விடுத்திருக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறது, ஒத்துக்கொள்வோம். கவின் படுகொலைக்கு ஏன் அவர் வாய் திறக்கவில்லை என்று பேசுகிறார்கள். ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் வீட்டிற்கே வரவழைத்து பேசுகிறார். விஜயிடம் சாதியம் இருக்கிறது என்று ஒரு தரப்பு பேசுகிறார்கள். ஆனால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு மரணமும் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது கேவலமான ஆட்சி முறைகளால் மட்டுமே. இந்த ஆட்சியைத்தான் பார்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டுமே ஒழிய இறந்தவர்களின் வீட்டிற்கு துக்கம் சென்று விசாரிப்பது என்பது அது ஒரு கண்துடைப்பாகவே மாறிவிடும். தம்பி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்படுகிற போது இதே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நேரடியாக சென்று அந்த தாயினுடைய கரத்தை பற்றி கொண்டு, உங்களுடைய மூத்த புதல்வனாக நான் இருக்கிறேன், என்னிடத்திலே கோரிக்கை வையுங்கள், நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன் என்று கரம் ஒழுக கட்டி பிடித்து சொன்ன வார்த்தைகள் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தியது. இன்றும் தளபதி விஜய் அவர்கள் அந்த தாயோடு பேசிக் கொண்டிருப்பதாக நம்மளுக்கு தகவல். ஆனால் இன்றைக்கு இது நடைபெற்றிருக்கிற இந்த ஆணவ படுகொலை என்பது அபத்தமானது,
ஆச்சரியப்படுத்துதலுக்குரியது. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை அன்றைக்கே வெளியிட்டார். அது யார் கண்ணிலையும் படல. அக்கிரம ஆட்சி தொடர்கிறது, அதிகார மையம் குவிந்து கிடக்கிறது, ஏழைகள் வெட்டப்படுகிறார்கள், பணக்காரர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு அழகிய கடிதத்தை தன் தொண்டர்களுக்கு எழுதி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வதை விட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவத்தை உங்களிடத்திலே நான் மீண்டும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு இன்றைக்கு கவினுடைய படுகொலையில் முக்கியமான வழக்கறிஞர்களாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் தான் அந்த வழக்கை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், 3 மாவட்ட செயலாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்களும் தம்பி கவினை கொண்டு போய் காற்றின் நெருப்பில் அவன் கனவுகளை சாம்பலாக்குகிற போது கூடவே இருந்து தம்பி கவினை முடித்து விட்டுத்தான் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டார் விஜய் அவர்கள். எந்த இடத்திற்கும் போகக்கூடாது, அங்கே இருந்து தம்பி கவினை அடக்கம் செய்வதற்கு உரிய ஏற்பாடுகளை அங்கிருந்தே செய்யுங்கள் என்று சொன்னார். நிச்சயமாக 2வது மாநில மாநாட்டில் கவினுடைய பிரச்சனையை அவர் பூதாகரமாக வெடிக்க வைக்கப் போகிறார். மாநில மாநாட்டுக்கு செல்லுகிற போது கவினுடைய இல்லத்திற்கு செல்ல இருப்பதாகவும் எனக்கு தகவல் இருக்கிறது. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு என்பது தமிழ்நாட்டின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற மாநாடாக அமைய இருக்கிறது. கூடல் மாநகரம் வா என்று அழைக்கிறது. எப்படி கண்ணகியை கோவலனையும் பாண்டிய மன்னனின் படைக்களத்தின் அவைத்தளத்தில் பறந்த மீன்கொடி, வாரல் என மரித்துகை காட்ட என்று நீங்கள் வந்தால் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று கொடி சொன்னதாக இளங்கோவடிகள் சொல்லுவாரே, அதை போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பாண்டிய மன்னனின் அவை களத்தில் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தாவேகா தொண்டர்களே வாருங்கள் என்று காற்றில் அசையப்படுகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி இன்றைக்கு லட்சம் தொண்டர்களை வாருங்கள் கூடல் மாநகருக்கு என்று வரவழைப்பதற்கு பறக்க விடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு புதியதொரு அத்தியாயத்தை எழுதுவதற்கு தொடங்கி இருக்கிறது. 2026 தேர்தல் என்பது இருக்கிற எல்லா கட்சிக்கும் புலியை கரைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சார், மாநாட்டில் கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, ஆல்ரெடி கூட்டணியை பத்தி பேசி முடிச்சுட்டாங்க. நிச்சயமாக அந்த கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சிதறுவதற்கு சில நாட்களே இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர் போராட்டம் என்பதும் இந்த கூட்டணியை சிதைக்கிற போராட்டமாகத்தான் இருக்கிறது. ஆகையால் 2026 திமுக கூட்டணி வலுவான கூட்டணி என்பதை வரையறுத்து சொல்ல முடியாது. தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணியை பற்றி அறிவிப்பார். அது மட்டுமல்ல, வேட்பாளர்களையும் அறிவிப்பதற்கான சூழல் இருக்கிறது. தொகுதி அறிவிப்பு இருக்குமா? நிச்சயம். அதான் அந்த தொகுதிகள் அறிவிப்பதில் இப்போ மும்முனையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் கோவையில் மண்டல மாநாடு ஒன்று நடக்க இருக்கிறது. வேலூரில் தேர்தல் முகவர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த மாநாடுகள் முடிந்ததற்கு பிறகுதான் மற்ற வேலைகளை தொடங்குவார். ஆனால் முதல் பட்டியலை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வருகிற 2வது மாநில மாநாட்டில் கூடல் மாநகரில் அறிவிக்கிறார். தொகுதி அறிவிப்பு இருந்தா என்ன தொகுதி இருக்கும் சார்? இல்ல, அது குறிப்பாக அவர் 4 திசைகளிலும் குறிப்பாக 16 வேட்பாளர்களை அறிவிப்பதாக எனக்கு தகவல். 4 வேட்பாளர், கிழக்கு பகுதி 4, வடக்கு, தெற்கு, மேற்கு என்று 4 தொகுதிகள் மொத்தம். அதை 4 மண்டலமாக பிரித்திருக்கிறார்கள். அதில் 16 வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான காலச்சூழல் இருப்பதாக தகவல். நிச்சயமாக 16 வேட்பாளர்களை 2வது மாநில மாநாட்டில் அறிவிப்பார். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்ற செய்தி இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் கள்ளக்குறிச்சி, இந்த 2 தொகுதியும் அவர் குறிவைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் ராமநாதபுரமாக இருந்தாலும் அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது உண்மை. கடைசி ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை ஃபாலோ பண்றாரா சார்? அவர் ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாரா சார்? அவன் வேறு எடுத்துக்கலாமே. அதாவது தமிழ் திரையுலகை மாற்றிய பெருந்தகையாளன். விருத்தாசலம் தொகுதியில் தான் ஒருவனாக வெற்றி பெற்றாலும் அடுத்த முறை நாம் மிக சாதுரியமாக வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 32 எம்எல்ஏக்களை அவர் வெற்றி பெற வைத்து எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் அவர் அரசியலில் வெல்ல முடியாததற்கு காரணம் பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து அவர் அரசியல் செய்தார். இன்றைக்கு ஜாம்பவான்கள் எவரும் இல்லை. ஆகையால் விஜய்க்கு அது எளிதாக்கப்பட்டிருக்கிறது.
விஜயகாந்தின் ரோல் மாடல் விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜயகாந்தை போல வீழ்வார் என்று எவரும் கருதிவிடக்கூடாது. இது வெல்லுகிற ஒரு மாபெரும் சக்தியாக விஜய் அவர்கள் ரொம்ப பக்குவமா, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு போகிற போதே பரபரத்து போனீங்கல்ல, வேங்கவேலுக்கு வருவேன்னு சொன்னபோது குடிச்சவனையே குற்றவாளி ஆக்கிவிட்டீங்கல்ல, திண்டுக்கலுக்கு படப்பிடிப்பு போகும்போதே திணறுச்சுல மதுரை. ஆக வெளியில வந்தா பிரச்சனை. அது மட்டும் இல்ல, தம்பி அஜித்குமார் படுகொலைக்கு நீதி வேண்டி சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் என்பது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய, உளவுத்துறையை சொல்லிட்டாங்க இது மாபெரும் கூட்டம், மாநாட்டிற்கு விக்கிரவாண்டியில் வந்த கூட்டத்தை விட இது பெரிது என்று சொன்னார்கள். அதனால தான் இன்னைக்கு 30 லட்சம் பேரை கூடல் மாநகருக்கு வருகை தருவதற்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி 30 லட்சம் பேர் கலந்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆகையால் விஜயகாந்தும் விஜயும், விஜயை அறிமுகப்படுத்துவது விஜயகாந்த். இன்றைக்கு விஜயகாந்தனுடைய அரசியலை முன்னெடுத்து செல்வது விஜய், மாற்று கருத்தில்லை. குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஏற்கனவே பேசி முடித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பார்க்கலாம், நேற்று சுதீஷனுடைய ட்விட்டர் பக்கம் மிக சாதுரியமாக ஜெயலலிதாவையும் பிரேமலதா விஜயகாந்தையும் போட்டு அவர் ஏதோ ஒரு பம்மாத்து வேலைகளை செய்ய தொடங்கியிருக்கிறார். காலம் கனியும், காத்திருங்கள், நிச்சயமாக நல்ல செய்தி வரும். நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க சார். நன்றி. நன்றி.